ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பூர்ணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான். லெமன் ரைஸ், கேரட் ஜூஸ், அப்புறமா குக்கும்பர் சாலட், வெள்ளரிக்காய் சாலடு. இன்றைக்கி நம்ம வாங்கின அந்த காய் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி காலையில் வாங்கிட்டு வந்தால் 100 rupees காய். கேரட் இருக்குது, வெண்டைக்காய், பீன்ஸு, வெள்ளரிக்காய், தக்காளி, லெமன், இஞ்சி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். நான் கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு 2 கேரட் எடுத்து வந்துருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேரட்டு. ஃபஸ்ட்டு அந்த தோலெல்லாம் மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிடலாம், ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும். மேலேயே கீழே கட் பண்ணிவிட்டு தோல் சீவுறேன். தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணுறது காட்டுறேன். இன்றைக்கி காலையில் நான் ஃபஸ்ட்டு நான் கேரட் ஜூஸ் செய்கிறேன். ஒரு சைடில் சாதம் வெந்துன்னு இருக்குது. கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம காஞ்ச திராட்சை, என்கிட்ட பிளாக் கலர் இருக்குது, அதை போட்டிருக்கேன். ஒயிட் கலரும் போட்டுக்கலாம். அது கூட நான் 2 பாதாம், 2 முந்திரி ஊற வச்சு அதை போட்டிருக்கேன். போட்டு அரைச்சின்னு வரலாம். இது சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான், சாதம் வச்ச கஞ்சி. இது காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் அந்த தண்ணியில் நைட் சாதம், மிச்சம் இருக்கிற சாதம் தண்ணியில் ஊற்றி வச்சுருந்தா காலையில் இந்த கஞ்சி தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குடிக்குவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு வேணால் கொஞ்ச நேரம் ஆற வச்சு கூட குடிக்கலாம், யார் வேணாலும் குடிக்கலாம். இது எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. இதை நான் குடிச்சிட்டு காலை டிஃபன் செய்கிறேன். குடிச்சிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வேணும் டெய்லி ஒரு கிளாஸ் குடிச்சு பாருங்கள். காலையில், மத்தியானம், நைட்டில் வாங்குறேன். நைட்டில் சாப்பிட்டா கோல்ட் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். இது குடிச்சிட்டு நம்ம கேரட் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் மிக்சியில் அதெல்லாம் போட்டு அரைச்சின்னு வந்துட்டேன். இதுக்கு நான் சர்க்கரை, நாட்டு சர்க்கரையா, வெல்லமா எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வேணுனாக்கா இதில் பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பாலோ ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு தர மாதிரி இருந்தால் பால் ஊற்றிக்கோங்க. குழந்தைங்களுக்கு தரல, பெரியவங்களுக்கு சாப்பிட்றது தான் நான் தண்ணி ஊற்றி வெடிக்கட்டிடுறேன். இப்போ லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 லெமனு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இருந்தாலும் போடலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம், லெமன் கொஞ்சம் கட் பண்ணி அந்த ஜூஸ் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு சுட சாதம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் தரலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், இன்னும் பிரச்சனை வராது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ண நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் வரும். எல்லா சமையலும் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்ட்டு நான் ஈஸியாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. லெமனு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் ஊற்றினா நம்மளுக்கு கசப்பு வராது. ஸ்டவ் எண்ணெயில் இருக்கும்போது அந்த ஹீட்டில் லெமன் ஜூஸ் ஊற்றினா கசப்பு ஏறிடும். பாருங்கள், ஜூஸ் ரெடி. லெமன் ரைஸ், வெள்ளரிக்காய், அங்கே சாப்பிட்லாம். இன்னைக்கு காலையிலுக்கான பிரேக்ஃபாஸ்ட் இது தான். நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு வெள்ளரிக்காய் தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணியிருக்கேன். என்ன உங்களுக்கு உப்பு லைட்டாக தடவிட்டும் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம். பாய்.